கருவறைக்குள்ளே மட்டும் பிராமணம் மட்டும் விடுறீங்க. அவரவர்கள் வீட்டிலே அவரவர்கள் பண்ணலாம். அப்போ நீங்கள் சொல்கிறது கவர்மெண்ட்டே தப்பு பண்ணுன்னு சொல்கிறீங்களா? இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறவங்களும் சில பேருக்கு பிராமணனை திட்டினா தான் கல்லா கட்ட முடியும். கிரிக்கெட் எடுத்துக்கங்களேன், அங்கே விளையாட பிளேயர்ஸாக இருக்கட்டும், எதில் பார்த்தாலும் உச்சாணியில் இருக்கிறது பிராமணர்கள் தான். இல்லை, பிராமணர்கள்ன்றனால எடுக்கிறாங்கன்னு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஃபேக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு அந்த சந்தேகம் வரும். என்னோட ஃப்ரெண்டு நீங்கள் இருக்கப்போ உங்களை கேட்காம வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும். அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா? நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். இதுக்கு பேர் தான் என்ன சார்? ராமாயணத்தில் போயிட்டு ராமர் அசைவம் புஜித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ராமனுடைய நல்ல குணங்களை, கல்யாண குணங்களை சொல்லி இது நம்ம மடைமாற்றி போகிற மாதிரி இல்லை. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வைணவம் தமிழகத்தில் இந்த பேர் எடுத்தாலே இவர் பேர் கண்டிப்பாக உள்ளே வந்துருங்க. ரங்கராஜன் நரசிம்மன். இவர்கிட்ட தான் பிராமணம் சார்ந்து பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷம். நாங்கள் இந்த கோர்ட்டுக்கு லாயர்ஸ் அதிகமாக போய் பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது உங்களை தான். எப்போ பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்து. எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் கலைப்புற வாழ்க்கையில்? முதல்ல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எனக்கு இளைஞர்கள் ஆன்மீக சம்பந்தமாக ஆசை காட்டுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவன் நான். நானும் இளைஞன் தான் நினச்சிப்பேன். ஆனால் எனக்கு 54 வயசாகுது. உங்கள் கேள்விக்கு வரேன். பஞ்சாயத்து ஏன் வரும், எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, எங்கேயாவது அநியாயம் நடந்தாக்கா அங்கே பஞ்சாயத்து வரும். இப்போது நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கிறோம்ன்றாங்க. அதே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கும்போது அது பஞ்சாயத்தாகிடுறது. ஏன்னு தெரில. அதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை. கோவில்களிலே சட்டவிரோதமான செயல்கள் நடக்கும்போது, ஆஸ்திகர்களுடைய பக்தர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்க ஒருவர் முன்வர வேண்டும். குரல் கொடுக்குறதுனா என்ன பொறுத்த வரைக்கும் வெறுமை ஒரு இது போட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு பேசிட்டேன், எதிர்த்துட்டேன், கண்டனம் தெரிவிட்டேன் இல்லை. அதற்கு தீர்வு காண வேண்டும். சட்ட ரீதியாக நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சட்ட ரீதியாக நான் நீதிமன்றத்துக்கு அதுக்கு தான் போகிறேன் சார். எந்த ஒரு சாதி பிரிவினரை ஒடுக்கினாலும் அது ஒடுக்குமுறை தான். அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆக்சுவலாக சாதிகள் இல்லைன்னு தான் இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ வரைக்கும் தலையெழுத்து அதுக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பிராமணர்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக ஒடுக்கப்படுறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் உரிமைகள் மறுக்கப்படும் போது பிராமணர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குமே, அது மதம் கடந்தே நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே உரிமைகள் மறுக்கப்படுவது தான் ஒடுக்கப்படுவது. முதல் நாள் உற்சவத்தின் போது ஐயப்பா ஊருக்கு போகும்போது, ஐயப்பா தரிசனத்துக்கு செல்லக்கூடிய ஐயப்பாமார்கள் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை தரிசனிக்க வரும்போது, அவர்கள் அங்கே கோவிலில் அங்கே நின்று கொண்டிருந்த போது விஐபி தரிசனம் என்று சொல்லி அவர்கள் வரிசையில் நின்றுருக்கச்சு இந்த பக்கம் விட்டுட்டுருக்காங்க. இவர்கள் அதை எதிர்க்கணுன்றதுக்காக கோவிந்தா கோவிந்தான்னு கத்திருக்காங்க. நீ கோவிந்தா கோவிந்தான்னு கத்தக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வந்த வாக்குவாதத்தில் கைகலப்பாகி வந்த ஐயப்ப பக்தர்களை ஸ்ரீரங்க கோவிலுடைய பணியாளர்கள் அடித்து ரத்த காயம் பண்ணப்பட்டு பார்த்துருப்போம் நம்ம வீடியோ. நிறைய சாத்துறாங்க. இது ஒடுக்குமுறை. இதை மாதிரியான ஒரு சமனான இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தரை தூக்கி பிடிச்சி இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கலன்னாக்கா அது ஒரு இன்னொரு விதத்து மேலே ஒடுக்குமுறை. திரு நரசிம்மன் அவர்கள் அங்கே கோவிந்தான் முழக்கம் எழுப்பதனாலே என்னவோ அந்த விக்டிம்காக பேசுகிறாரோ, அங்கே வேற கடவுளோட பேர் வந்திருந்தால் இதே போல பேசியிருப்பீங்க. வேற கடவுளோட பேரை சொல்கிறதுக்கான இடம் அது இல்லை. இப்போது ஒரு மசூதிக்கு போய் நான் கோவிந்தான் சொல்ல முடியுமா? அதாவது ஹிந்து மார்க்கத்தில் ஒரு கடவுள் மட்டும் கிடையாது. அதனால ஐயப்பன் மேலே ரொம்ப பிரியம் இருக்குன்னா, நான் பெருமாளை பார்த்தா கூட எனக்கு ஐயப்பனா தெரியலாம். நான் அப்போ பக்தி பரவசில் ஐயன்னு கத்தலாம். அது என்ன தப்பு? அதான் சொல்கிறேன். அதுக்கு தான் உதாரணத்தை இப்படி சொன்னால் தான் இது புரியும். ஏன்னாக்கா ஒரு இஸ்லாமிய மத இடத்துலையோ ஒரு கிறிஸ்தவ மத இடத்துலையோ போய் நாம் கோவிந்தானோ இல்லை சிவனோ சொல்ல முடியாது. அதே போல் சைவ சம்பிரதாயம் என்பது ஒரு மதம், வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது ஒரு மதம், ஐயப்ப சம்பிரதாயம் என்பது ஒரு மதம். இதெல்லாம் சம்பிரதாயம் நாம் சொல்கிறோம். நம்ம மதம்னு சொல்கிறது கிடையாது. ரிலீஜன் நம்ம வார்த்தை யூஸ் பண்ணுறது, சம்பிரதாயம் மார்க்கம்னு சொல்கிறோம், சம்பிரதாயம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மதம்னே வச்சுப்போம் பேசுக்கு. அதனால் இதெல்லாம் தனித்தனி மதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தனித்தனி மதமாக இருக்கும்போது வேற்று மதத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே போய் நம்ம பேச முடியாதோ. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த பக்கம் தெருவிலேயே போகக்கூடாதுன்றாங்க, அந்த தெருவிலேயே பேசி போகக்கூடாதுன்றாங்க. இப்போல்லாம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாருக்கும் வருது. எங்கள் தெருவில் வைக்கக்கூடாது, ஏன்னா இங்கே இந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இஸ்லாமிய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கிறிஸ்துவ பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் வைத்தாக்க இது பிரச்சனை வந்துடும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஸோ
ஒரு சைவ கோவிலிலே வந்து நான் போய் கோவிந்தான்னு சொல்கிறதோ, ஒரு வைஷ்ணவ கோயிலிலே வந்து நமச்சிவாயன்னு சொல்கிறதோ, ஐயப்பான்னு சொல்கிறதோ தவறு. அது 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 அந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களை புண்படுத்தக்கூடிய செயல். அது செய்யக்கூடாது. ஒரு கோவிலுக்கு போகிறது நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தோணுது அப்படின்னா நம்மளை ஆள்ற அரசுக்கு கண்டிப்பாக பெருசாக தோன்றி இருக்கணும். அவங்க சைவம் வைணவம் இப்படி பார்க்கல, பண்டைய காலத்தில் பார்த்தாங்க. பட் இப்போ நம்ம அப்படி பார்க்கறது கிடையாது. அரசை பிரித்து வச்சிருக்கு, எல்லாரும் ஹிந்துஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது கவர்மெண்ட்டே தப்பு பண்ணுன்னு சொல்கிறீங்களா? கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன வேலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் இதில் பார்வை என்ன? அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு மதம் ஜாதி கிடையாது. அதானே நம்ம நாடு. ஆனால் சர்டிஃபிகேட்டில் பார்த்து மத சார்பற்ற நாடுன்னு தானே சொல்கிறோம். அப்போ அரசுக்கு அதில் என்ன வேலை? நீங்கள் என்ன மதம் என்ன ஜாதின்னு அரசு ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? அது சர்டிஃபிகேட்டை போடுறாங்க இல்லையா, அந்த கேள்வியை யாரும் இன்னி வரைக்கும் கேட்கலையே. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா மோசமாக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்படுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ மோசம்! ஜாதி ஒழியணும்னு சொல்லிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா இது என்னது? இதுக்கு என்ன பேர் சார்? உங்களை உயர் சாதியினர் சொல்கிறத நீங்கள் பெருமைப்படுறீங்களா சார்? அப்படின்னு நான் நினைக்கவே இல்லையே. நினைக்கவே இல்லை. எல்லாரும் சமம் தானே, எல்லாரும் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். மனிதருக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு மட்டுமல்ல, அஜித்துக்கள் இதை போன்ற நாற்காலி இந்த போல மேஜைகளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கிறது. எதற்கு ஒரு நாமம் ரூபம் இருக்கிறதோ, ஒரு பெயர் உருவம் இருக்கிறதோ, அதற்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சனாதன தர்மம் வேதம் சொல்லுகிறது. சூப்பர் சார். அப்படின்னு பார்த்தா எல்லா உயிர்களும் சமந்தான். கடவுளை வணங்க பூஜிக்க எல்லாருக்குமே உரிமை இருக்குது, அதுக்கான அடிப்படையே இருக்குது. அப்போ எதுக்கா சார் கருவறைக்குள்ளே மட்டும் பிராமணம் மட்டும் விடுறீங்க, மற்ற விட? சரியான கேள்விதான். அவரவர்கள் வீட்டிலே அவரவர்கள் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு இந்த ஸ்டூடியோவில் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டூடியோவில் பண்ணணும்னு முடியுது. நீங்கள் நேராக போய் ஒரு பிபிசிலேயோ ஒரு சிஎன்என்லேயோ போய் நானும் ஸ்டூடியோ நடத்தட்டுமேனு விட முடியுமா? உள்ள விட முடியும். ஏன்? அது அவங்க ஸ்தாபகம். அது எதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவங்களுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற வழிமுறைகளே உங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ எல்லாரும் உள்ளே போய் பண்ணலான்னா ஆளுக்கு அவர்கள் இஷ்டத்துக்கு பண்ணினாங்க என்ன ஆகும்? வேதம் என்ன சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். வேதம் வந்து இன்னாருக்கு இன்னென்ன கடமைகள்னு சொல்கிறது. பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்களுக்கு 4 கடமைகள். இதில் உயர்வு தாழ்வு இருக்குன்னு உலகத்தில் சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துலையும் வேதத்தில் அப்படி சொல்லலை. இவர்களாக கற்பிச்சுக்கிறாங்க. தலையிலேருந்து வந்தால் வசதி, காலிலேருந்து வந்தால் தாழ்த்தின்னு இவர்களாக கற்பிச்சுக்கிறாங்க. சொல்லவே இல்லையா? அது எங்கேயுமே அப்படி சொல்லலை. இன்னும் பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் முதல்ல எந்த தரிசனம் பண்ணுவீங்க? திருவடி தரிசனம் பண்ணுவீங்க. யாராக எந்த பகவானாக இருந்தாலும் அவர் திருவடியை காலில் தான் தொட்டு கால்களை பாதங்களை தான் தரிசனம் செய்கிறோம். அப்போ உயர்வாக நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம்? அப்போ அதுதான் உயர்வுன்னாக்க கால் தான் அர்த்தம் இல்லையா? ஆனால் அப்படி நம்ம பார்க்கலையே. தலை தான் உயர்வுன்னு மனிதருக்குள்ளேயே இந்த உடம்புலையே. உங்கள் வாயால் கேட்குறப்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப ஒரு முறை சொல்லுங்கள் சார். என்னது? காலில் இருந்து வர்ற சூத்திரர்கள் வகைப்படுத்துறோம். அப்படி வகைப்படுத்தி அதை தாழ்த்தின்னு சொல்றாங்க பாருங்க. அவர்களை தான் அதிசயமா இருக்கு. என் காலுக்கும் என் தலைக்கும் நான் அப்ப காலை வெட்டிட்டுமா? தலை முக்கியம் சொல்லிட்டு காலை வெட்டிடலாமா? யாரா பண்ணுவாளா? இல்ல கால் முக்கியம் சொல்லிட்டு தலை வெட்டிடுவாளா? உடல் உறுப்புகள் எல்லாம் முக்கியம். அது ஒரு உருவகத்திற்காக இந்த இடத்துல, ஏன்னா அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்கு ஏற்றா போலே வேதம் சொல்லியிருக்கு. இது வகைப்படுத்தியிருக்கு. இப்போ நான் என்னை உயர்த்தி பேசணும் அப்படின்னா நான் தான் டாமினண்ட்டாக இருக்க மாதிரி காட்டணும். மனுஷனோட அவயங்கள்லேயே பிரதானமாக பார்க்கப்படுறது தலை. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பரப்புனது, இட் மீன்ஸ் தலையிலேருந்து வந்தவங்க இவங்க, காலிலேருந்து வந்தவங்க இவங்கன்னு இந்த விஷயத்தை பரப்புனதே பிராமணர்களாக இருப்பாங்களா? வேதம் தான் சொல்லியிருக்கு, பிராமணர்கள் சொல்லலை, வேதம் சொல்லியிருக்கு. மனு நீதி நீங்கள் சொல்லாரும் மனுஸ்மிருதி மனு பிராமணன் இல்லை, க்ஷத்திரியனவன். அப்போ சொல்ல வேண்டியவன் பிராமணன் சொல்லியிருந்தா பரவாயில்ல, சத்திரியன் தானே சொன்னான். ஆனால் இயக்க முடியும். அவன் என் மனசில் இருக்கிறத நீ சொல்லுன்ற மாதிரி இயக்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக நீங்கள் சொல்லுங்க. அதை தான் கேட்குறேன். அவ்வளோ பவர்ஃபுல்லாக முடியுமா ஒருத்தரால்? இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு பிராமணனை திட்டினா தான் கல்லா கட்ட முடியும். பிராமணனை திட்டு கல்லா கட்டு தான் ஒரு பாட்டு போடுது இல்லை இப்போ ரீசெண்டாக. அதான் பாப்பானை திட்டு கல்லா கட்டு. அது எப்படி சார்? 97% மற்றவங்களாம் 3% தான் பிராமணர்கள். ஆனால் பெரிய பெரிய ஹையர் பொசிஷன்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன், அங்கே விளையாட பிளேயர்ஸாக இருக்கட்டும், எதில் பார்த்தாலும் உச்சாணியில் இருக்கிறது பிராமணர்கள் தான். இது எப்படி சாத்தியமாகுது சார்? எனக்கு தெரியும். இது கேள்வி நல்ல சிந்திக்க வேண்டிய கேள்வி இல்லையா? ஒரு இடம் ஒதுக்கீடு இருக்கா? பெருசாக கிடையாது. இல்லை பிராமணர்கள்ன்றனால எடுக்கிறாங்கன்னு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அதுதான். அப்போ பிராமணர் அல்லாதவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கா? கடமைக்குன்னு உதாரணத்துக்கு நடராஜன் ஒருத்தர், ஆமா, நம்ம சேலத்துல இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உடம்பு சரி, இன்ஜூரியில தான் உட்காந்துருக்காரு தவிர இல்ல உள்ள வந்ததே சொல்றேன் சார், போராட்டமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எவ்வளோ இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் நம்ம நாட்டு கிரிக்கெட் டீமில் விளையாடுறாங்க. அவங்களெல்லாம் ஏற்றுக்கும் போது மற்றவங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக சாதி பிரிவுகள் இல்லை சார், பெருசாக கிடையாது. சாதிக்கு நான் சொல்லலை, நான் மதத்தையே சொல்கிறேன். பிராமணர்கள் மட்டும்தான் இந்தியன் கிரிக்கெட் டீமில் வரணும்னு சொன்னேன்னாக்க அப்படி இல்லையே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்,
தேர்ந்தெடுப்பது பிராமணன் என்ற காரணத்தினால் தேர்ந்தெடுக்கிறாங்களா, நன்றாக விளையாடுகிறார்கள் என்ற காரணத்தினால் தேர்ந்தெடுக்கிறார்களா, இல்லை நன்றாக விளையாடுபவர் பிராமணன் என்று இருப்பதனாலே இது ஒரு குற்றமாக சொல்கிறார். நானும் கிரிக்கெட் விளையாடிருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடிருக்கேன். பிராமணனுடைய உணவு வழக்கங்களை வச்சுட்டு அவனால் வேலை வர முடியுமா? இந்த மாதிரியான ஆனால் வராங்களா? அதான் எப்படின்னு தெரியல. அவர்கள் பிராமணர்களாக நான் கண்டு கருத மாட்டேன். அதாவது அசைவம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல அவங்க பிராமணர்களே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நல்ல லீடு நீங்களே கொடுத்துட்டீங்க சார். முடிஞ்சு போச்சு. சில சொற்பொழிவாளர்கள் பிரபலமாக இருக்கிறவங்களே ஒரு விஷயத்தை அடித்து சொல்கிறாங்க, பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அதுக்கு மேற்கோளிடுற விஷயம் ராமாயணத்துக்கே போகிறாங்க. ராமாயணத்தில் போயிட்டு ராமர் அசைவம் புஜித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ராமன் உங்களுக்கே தெரியும் சத்திரியன் தான். ராமாயணத்தை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பிராமணராக கருதப்படவே இல்லை. உண்மையிலேயே பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிட்றாங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எங்கேயோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு எங்கேயும், என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படித்த வரைக்கும், எங்களுடைய ஆச்சாரியர்கள் கேட்ட வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயும் இல்லை. பிராமணர்களாக இருந்தான்னா அவர்களுக்கு உணவு சாத்வீகமாக இருப்பவர்கள்னு பேர். என்ன பகவத்கீதை எடுத்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பிராமணர் தான். பிராமணர்கள் இருக்கட்டும். எனக்கு யாரும் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிறீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியுது. அது ஒன்றும் தெரியல. அவரும் சின்ன வயசு புள்ள என்னை பொறுத்த வரைக்கும். ஆர்வக் கோளாறுனால வாயில் வரதெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அதில் அவர் ஒருத்தர். அதில் நான் நேராகவே சொல்கிறேன், குற்றச்சாட்டு என்ன பெரிய தப்பு? அவர் சொன்ன கருத்து தப்புன்றீங்க? தவறு. ராமாயணத்தை படி எடுத்தீங்கன்னா ராமர் சத்திரியர், அது ஒரு அசைவம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? இதை பாருங்க, ராமாயணத்தில் நம்ம என்ன கற்றுக்கணும்னு இருக்கு. துஷ்யந்த் போன்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், இவர்கள் என்ன பண்ணணும்னா ராமருடைய நல்ல குணங்களை சொல்லணும். ஆரம்பத்தில் 16 குணங்கள் என்னன்னு யாரா பேசியிருக்கோமா? ராமனுடைய நல்ல குணங்களை, கல்யாண குணங்களை சொல்லி இதை போல இருக்குது. நம்ம மடைமாத்தி போற மாதிரி இல்லையா? நான் மடைமாத்த நான் வரேன் உங்களுக்கு என்ன அவசரம்? நான் இது நேராக சொல்ல முடியாத ஆன்சர் இல்லையா? அவர் சொல்கிறதுக்கு நான் கண்டனம் சொல்கிறேன்னாக்கா நான் சரியாக சொல்லணும் இல்லையா? அதனால் இப்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு அசாரமான ஒரு விஷயம் இது தேவையா? ராமர் என்ன சாப்பிட்டான்றது முக்கியமா, ராமர் எப்படி இருந்தான்றது முக்கியமா? ஓகே, நம்ம அப்படி பார்க்காம சார், இப்போது நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நட்பு சார். நான் எதை சாப்பிட்றேன்ற தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புவீங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக. நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் அப்படி ஒருத்தரை பார்த்து அப்படி ஒருத்தர் இருப்பா, நண்பர் நீ என்ன சாப்பிட்றேன்னு கேட்டால் நட்பு கொண்டு வாங்க. தப்பா சொல்ல சார். உடுக்கை இழந்தவன் கை போலே இடுக்கண் களைவதாம் நட்புன்றதுக்கு நட்புக்கு இலக்கணம் கொண்டு வர நான் சொல்லலை. நட்புக்கு இளைவனும் நான் சொல்லலை. நட்புக்கு இலக்கணம் வள்ளுவர் 10 குறள்ல சொல்லியிருக்காரு. அதுல எங்கேயாவது அவன் என்ன உணவு உண்கிறான் என்று பார்த்து நட்பு கொள்வது நட்புன்னு சொல்லியிருக்காரா? நான் எந்த டைமில் சொல்கிறேன்னா, என்னோட ஃப்ரெண்டு நீங்கள் இருக்கப்போ உங்களை கேட்காம வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன். அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா? அப்படி ஒன்றா நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். நண்பன் இல்லை, என் மனைவி கொடுத்தாலும் என் பிள்ளை கொடுத்தாலும் சார். இதுக்கு பேர் தான் என்ன சார்? என்னது? இதுமாதிரி நாங்கள் எங்கேயுமே சாப்பிட மாட்டோம். இது ஒரு கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடுனா உணவு கட்டுப்பாடு பற்றி குறள்லாம் சொல்கிறேன். கட்டுப்பாடு சொல்கிறேன். ஒருவர் உண்ணமுடைய உணவு அவனுடைய சிந்தனையை பாதிக்கும். அதாவது சிந்தனை செழிக்கும்ன்றீங்க அசைவம் சாப்பிடாம இருந்தா. நாம எது சாத்வீகமான உணவுகளை சாப்பிட வேண்டும். ஓகே, உலகத்துல பெரும்பாலான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறது ஃபாரினர்ஸ் தான், இந்தியன்ஸ் கிடையாது. பெருசா அறிவியல் சார்ந்து சொல்றேன். 99% எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். ஹிட்லர் எடுத்துக்கங்க, சர்வாதிகாரின்னு பேர் எடுத்தவர், அவர் வெஜிடேரியன். அப்போ எங்கே சிந்தனை செழிக்குது? நான் சொல்கிறேன், இதில் கேள்வியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் கேள்வியில் நான் எங்கேயாவது அசைவம் சாப்பிட்றவங்கலாம் முட்டாள்னு சொன்னேன்னா, சைவம் சாப்பிட்றவங்களாம் தான் புத்திசாலின்னு நான் சொல்ல. முட்டாள்ற வார்த்தையே வரல சார். சிந்தனை பற்றி சிந்தனையாக இருக்கட்டும். நீங்கள் என்ன கண்டுபிடிப்புன்றீங்க? கண்டுபிடிப்பெல்லாம் யார் பண்ணுவா? புத்திசாலி மட்டும் தான் பண்ண முடியும். புத்திசாலி இல்லாதவங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் கேட்குறேன், அதான் முட்டாளா நான் கேட்குறேன். நான் மாற்றி சொல்கிறேன். நான் இன்றைக்குமே வெஜிடேரியன் சாப்பிட்றவன் தான் புத்திசாலி, வெஜிடேரியன் சாப்பிடாதவன் புத்திசாலி அல்ல, முட்டாள்னு சொல்கிறல, புத்திசாலி அல்லன்னு நான் சொல்லலை. அங்கே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆன்மீக உணர்விலே உயர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை. இப்போ நீங்கள் அடுத்து எங்கே வருவீங்கன்னு சொன்னால், இதை சொன்னாக்கா நீங்கள் வடகலத்தங்களை சண்டைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒருவனுடைய 3 நிலைகள் இருக்குது. அதாவது சாத்விக, தாமச, ராஜச 3 குணங்கள் இருக்குது. தாமச குணங்கள் என்றால் மந்தமான நிலை. ஒரு மனிதன் வந்து அப்படியே சோம்பேறியாகவும் இதுலேயும் ஈடுபாடு இல்லாதவனாகவும் அப்படியே இருக்கிற ஒரு நிலை. அதற்கு மேலே ராஜசம், ஒரே உணர்ச்சி பொங்கவும் இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசை உடையவனுமாக இருக்கக்கூடிய நிலை. 3வது நிலை உயர்ந்த நிலை, சாத்விக நிலை. எனக்கு இதிலெல்லாம் பற்று இல்லை, நான் சாந்தமாக இருப்பேன் அப்படின்ற சொல்கிற நிலை. இந்த நிலையிலே ஒருவன் உயர வேண்டும் என்று சொல்வது தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் ஒருவன் உயர வேண்டும் என்றால் இந்த உணவெல்லாம் சாப்பிடாதே, இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் சாப்பிடாதே. டைரக்டா ஆன்சர் சார். அசைவம் சாப்பிடலாமா வேணாமா சார்? கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. நரசிம்மன் அவர்கள் என்ன சொல்றாங்க? கூடாதுன்னு நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. அப்போ அசைவம் நிறைய சாப்பிட்டா அறிவு மழுங்குன்னு எடுத்துக்கலாமா? நான் அசைவம் சாப்பிட்டாக்க சாத்விக குணம் வளராதுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இன்னும் உனக்கு டைரெக்டாக அதான் சொல்கிறேன். சாத்விக குணம் இப்போ தான் சொன்னேன். சாத்விக குணம்னாக்க உன்னுடைய சிந்தனைகள் எல்லாருமே ஒரு உயர்ந்த நிலையிலே சாதாரண மனிதனை போல இருக்க மாட்டீர்கள்.
நீங்கள் ஒரு சாந்தமுடையவர்களாக, உங்களுக்கு போதனை கொடுக்கிறவர்களாக, அறிவு வளர்த்தவர்களாக, ஒரு ஒரு உயர்ந்த நிலையிலே, ஒரு மனித நிலையிலே உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. அதாவது மிருகங்களை சாப்பிட்டா மிருகத்தனம் வந்துரும்னு எடுத்துக்கலாம். என்ன சாப்பிட்றோமோ அதைப்படி தான் ஒருத்தனுடைய குணம் வரும்னு நான் சொல்லலை, சயின்ஸே சொல்கிறது. சயின்ஸை நீங்கள் எடுத்து பாருங்க, கூகுளில் போய் பாருங்க, கூகுளில் போய் பாருங்க, கூகுளில் போய் இப்போ ரீசெண்டாக சார் கூகுள் எடுத்தா கூட ஃபேக் வெப்சைட்னு 1008 இருக்கு சார். நான் கேட்கறது லேண்ட்செட் மாதிரியான மெடிக்கல் ஜேர்னல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே இப்போ டாக்டர்கிட்ட போவீங்க, இதெல்லாம் வந்து பெரிய ரிசர்ச் எல்லாம் வேணவே வேணாங்க. உங்களுக்கு சர்க்கரை நோயோ ரத்த கொதிப்பு நோயோ வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்ன சொல்லுவார் ஃபர்ஸ்ட்? இப்போதைக்கு நான்வெஜ் கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஏன் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே டாக்டர் தான் நம்ம உடம்பு முடியலன்னா தம்பி நான்வெஜ் நிறைய சாப்பிடுன்னு சொல்லுவார். அது நான் என்ன சொல்கிறேன், உடம்பை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாருனாக்கா, சாப்பிடாதுன்னு சொன்னேன்னா அடுத்த நீங்கள் அவர்கிட்ட போக மாட்டீங்க, அவருக்கு வியாபாரம் நடக்கணும் சார். அதுக்குன்னு உயிரோட விளையாட. ஆமாம்மா, அது உண்மைதான். உயிரோட தான் எல்லாருமே விளையாடுறாங்க, யாரும் விளையாடாமல் இருக்காங்க, எல்லாரும் உயிரோட தான் விளையாடுறாங்க. நேற்று கூட ஒரு வண்டியில் வந்து கியரே இல்லாமல் ஒருத்தன் பிடிச்சின்னு போகிறான். அரசு வந்து அத்தனை பேரையும் உயிரோட விளையாடலையா? அது விளையாடுறாங்க உயிரோட. அதெல்லாம் இந்த நாட்டு கட்சி சார்பு எதனா இருக்கா? நான் இந்த கட்சிக்கு ஃபேவர், அந்த கட்சி நான் வந்து ராமர் கட்சி, வேற என்ன சொல்றேன், பெரும்பால் தான் ஆர்எஸ் தான். அப்படின்னா என்ன? எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்எஸ்எஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்? ஆர்எஸ்எஸ் எனக்கு இருக்குங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு என்னுடைய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், ரிஷிகள் இருக்கிறார்கள், மகான்கள் இருக்கிறார்கள், என்னுடைய குருமார்கள் இருக்கிறார், ராமானுஜர் இருக்கிறார். அவரெல்லாம் விட்டுட்டு நான் கீழே இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸா நான் பார்ப்பேன்? கீழே இருக்க ஆர்எஸ்எஸ்ஸா? ஆமா, ஆர்எஸ்எஸ் என்ன பண்றது? லௌகிகமான விஷயத்தை தான் சொல்றது, வைதிகமான விஷயத்தை எங்கேயா சொல்றது தானே? அதெல்லாம் என்ன சொல்றாங்க, பெரிய அதிருப்தி இருக்க தான் செய்யுது. அவர்களுடைய எல்லா அமைப்பும் அவர்களோட அமைப்பு. உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி தெரியும், உலகத்துல எந்த ஒரு அமைப்பும் சரி இயக்கமும் சரி நூற்றாண்டுகளை காண்றது பெரிய விஷயம் சார். ஆனா ஆர்எஸ்எஸ் இங்க அதை பாக்குறாங்க. அப்பேற்பட்டவங்க இருந்தும் அதுல பிராமணர்களும் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ற பெரும்பான்மையானோர் பிராமணர்கள் தான். நீங்களும் நிறைய பைட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க மட்டும் எதிராக நிக்கிறதுக்கு என்ன? இல்லை இதை சொல்றேங்க, இதுலலாம் எனக்கு ஈடுபாடே கிடையாது. ஆர்எஸ்எஸ்லன்னா நான் போகவே மாட்டேன் அந்த இடத்துக்குலாம், எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு வேணுங்கிறது என்னுடைய, நான் சொல்றேன், ஒரு ராமாயண புஸ்தகத்தை சாதிப்பட்டுன்னு எடுத்துக்கலாமா சார்? பிராமணர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல மட்டும் தான் நான் இருப்பேன். அப்படி இல்லாம இருக்கிற இடம் தங்க கோபுரமா பிராமணர் இருக்க மாட்டேன். நான் இல்லை சார். நான் எங்க இருக்கேன் சார்? அதுவும் இது ஒன்றா சார்? ஆமா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நேர் உதாரண சாட்சி இதுதான். பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ரங்கராஜன் இருப்பான்னா நான் ஏன் இருக்கணும்? நரசிம்மன் எனக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா இங்க கால் வைக்கிறீங்கனாலே எல்லாரும் ஈக்குவலா பாக்குறீங்க. நீங்க கேட்ட என்னதானே கேக்குறீங்க? எல்லாத்தையும் பாக்குறோமா? அதுதான் கேள்வி. எல்லாத்தையும் கொஞ்சம் ஆரம்பிக்கச்சு அதான் சொன்னேன். ஒருத்தரை பார்த்து இந்த ஜாதியா, இந்த மதமா, இந்த உணவு உண்கிறாயா என்று பார்த்து நட்பு கொள்கிறது நட்பே இல்லை. டு பி ஹானஸ்ட் சார், கோயிலுக்கு ஃபுல்லாக நீங்கள் போயிருப்பீங்க, எங்களை விட கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல, என்னோட வயசு உங்கள் அனுபவம் சார். அப்படி இருக்கிறனால வெளிப்படையாக கேட்குறேன், கோயில்களில் அர்ச்சகர்களாக பிராமணர்கள் இருக்காங்க சார். அவங்க பியூராக இருக்காங்களா? இட் மீன்ஸ் நான் உடல் சுத்தத்தை பற்றி கேட்கல. கடவுளை வணங்குறதுல உடல் சுத்தத்தை விட உல சுத்தம் ரொம்ப முக்கியம். நீ ஒரு 500 ரூபா கொடு, நான் உன்னை கருவறை வரைக்கும் கூட்டு போய் காட்டுறேன் சாமியை. இன்னொரு 1000 ரூபா கொடு, எவ்வளோ பீக் டைம் தான் நான் உள்ளே கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு பிராமண அர்ச்சகர்கள் அந்த வேலையை வரைக்கும் பார்க்குறாங்களா இல்லையா? தப்பு தான். பார்க்குறாங்களா இல்லையா? தப்பு. நான் செய்கிறாங்கன்னு கேட்குறேன் சார். செய்கிறாங்கன்னா டெஃபினட் செய்கிறாங்க, தப்பு இல்லை. நான் இதுக்கு சொல்லணும், செய்கிறது தப்பு தப்பு தப்பு. ஒருத்தர் தப்பு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியுமா எல்லார்ட்டும்? இது கேட்குற கேள்விக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் தப்பு செய்கிறார்ல, நானும் தப்பு செய்கிறேனே. இது ரொம்ப இது கேவலமாக இல்லை, இது ரொம்ப கேவலமாக. இதுதான் பிரச்சனை. இந்த கேவலமான விஷயத்தை அவர் தப்பு செய்கிறாருன்னா தப்பு செய்கிறவரை கண்டிக்கணுமா, இல்லை அவர் தப்பு செய்கிறாரு நானும் தப்பு செய்யணுமா? நரசிம்மன் ஒரு முறையாச்சும் கண்டிச்சிருக்காரா? நான் 100 முறையை கண்டிக்கிறேன், தினமுமே கண்டிக்கிறேன். நேரில் கூப்பிட்டு தினமுமே கண்டிக்கிறேன், நேரில் அவங்களை பார்த்து பேச தினமுமே கண்டிக்கிறேன். டெய்லி என்னைக்கு போய் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் சார். பிராமணர்களுக்காக பெரிய அளவு குரல் கொடுக்குற சிலரில் நீங்களும் ஒருத்தர் சார். அப்படி இருக்க நீங்கள் சொல்லியே கேட்க மாட்டாங்கன்னா அப்போ எங்கே தப்பு? அது ராவணனுக்கு வந்து விபீஷணன் உபதேசம் பண்ணான். எவ்வளோ உபதேசம் பண்ணான்னா, அவனுடைய உபதேசத்தை யாராவது கேட்டாக்க கல்லும் கரையும் அளவுக்கு உபதேசத்தை செய்தான் அப்படின்னு சொல்கிறார் வால்மீகி. ஆனால் ராவணன் திருந்தினானா? யார் மேலே தப்பு? அப்படி இருக்கவங்களே நீங்கள் எதுக்கு சார் போராடிட்டு இருக்கீங்க? சொல்ல வேண்டியது கடமை விபீஷணன் சொன்னான், சொல்ல வேண்டிய கடமையை நானும் செய்கிறேன். மதியார் தான் தலைவாசல் மிதியாதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதான். நீங்கள் இவ்வளோ தூரம் போராடுறீங்க, கண் கூட பார்க்குறோம். ஆனாலும் உங்கள் வாய்ஸ் அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்டவங்களே. நீங்கள் எதுக்கு இல்லை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா? அதுதான் சொல்கிறேனே, ஒரு குணத்தை ஒருத்தருடைய சிந்தனை சாத்விக சிந்தனை இருக்கும்போது பலனை எதிர்பார்க்காது சார். சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் நீங்கள் பேசியிருந்தீங்க சார். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் உதாரணத்தோடு சொன்னீங்க, அதை ஷார்ட் ஃபார்ம்லேயே கேட்குறேன், கன்வே ஆடுன்னு நினைக்கிறேன். அதாவது 4 கால் பிராணிலாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, வீடு திறந்துருக்குன்னா அது யார் தப்பு? வந்த பிராணியோட தப்பா இல்லை வீட்டை திறந்தவங்களோட தப்பா? 4 கால் நாய் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நாயை மென்ஷன் பண்ணுறீங்க. இது மாதிரி கோயில்களில் நடக்குதுன்றீங்க, இதுக்கான பொருள் என்ன சார்? அதாவது
4 கால் பிராணின்னு நான் சொன்னேன். 4 கால் பிராணி தான், அவ்வளோதான். அது 4 கால் பிராணி. நீங்கள் நாயாக எடுத்துக்கோங்க, பூனையாக எடுத்துக்கோங்க, யானையாக எடுத்துக்கோங்க, புலியாக எடுத்துக்கோங்க, சிங்களாக எடுத்துக்கோங்க, பிராணி தானே. ஆனால் சிறுமைப்படுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா அது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அது சொல்லுவாங்க 4 வீட்டு திறந்தால் நாய் வரும்னு ஒரு சாதாரணமாக சொல்கிறது. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறவன். நான் பேசும்போது நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம இப்படி சொன்னால் இப்படி தான் கன்வே ஆகும்ட்டு. இஷ்டத்துக்கு நான் விட்டுடுவேன், அது எனக்கு தெரியாது. அது நான் இஷ்டத்துக்கு விடுவேன். என்னுடைய பாயிண்ட் என்றது தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்தை பார்க்காதீங்க, கருத்தை பாருங்க. அனுமதி இல்லாத இடத்துல இந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு நாட்டாமை பண்ணும்போது அது தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பொது வெளியில் சொல்லணுன்னாக்கா அவர்களுக்கு புரிகிற பாஷையில் தான் சொல்ல முடியும். அதற்கு அது என்ன நான் சொல்கிறேன், இது குத்தம் இந்து சமயத்தில் இதோட குத்தம் நான் சொல்லலை. இந்த கோவிலை இப்படி வைத்த பக்தர்களுடைய குற்றம் நான் சொல்கிறேன். உங்களுடைய கோவிலை நீங்கள் உங்களுடைய கோவிலாக பாவிக்காதது உங்களுடைய தவறு. ஏன்னா அந்த பக்தர்களை கருவறைக்குள்ளே விட மாட்டீங்க. கருவறைக்குள்ள நான் யாருமே போக முடியாது. அந்த அர்ச்சகர் நான் போக முடியுமா? வீர சோழபுரம்னு ஒரு கோவில் உங்கள் கள்ளக்குறிச்சிக்கிட்ட இருக்குது, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வழக்கு நான் போட்டேன். கோவிலுடைய 40 சொத்து ஏக்கரை அந்த கள்ளக்குறிச்சி கலெக்டரேட்டுக்காக எடுத்துட்டாங்க, முறைகேடாக அரசு எடுத்துட்டாங்க. எடப்பாடி அரசு இருக்கும்போது அதை எதிர்த்து நீதிமன்றம் நான் போனேன். அந்த கோவில் சிதிலம் அடைஞ்சு அது 1500 வருஷம் பழமையான கோவில். அந்த இருக்கிற விக்கிரத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த கோவிலை சின்னாபின்னமாக ஆக்கிட்டு நான் இந்து சமய அறநிலையத்துறை அதோடைய 40 ஏக்கர் புஞ்சை நிலத்தை எடுத்துட்டாங்க. புஞ்சை நிலத்தை எடுத்து அங்கே கலெக்டரேட் கட்டுறேன்னு எடுத்துட்டாங்க. இதுக்கு நான் நீதிமன்றத்தில் பழுத்தாக போராட்டம் நடந்தது. இப்போதைக்கு நான் அதில் தொய்வு கண்டிருக்கேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது செய்யலான்னு சொல்லியிருக்கேன். நான் உச்சநீதிமன்றத்தில் அது மேல்முறையீடு செய்கிறேன். அது விட போகிறதில்ல. இந்த இடத்துல ஊர் பாழடைஞ்சு கிடந்த ஊருக்கு அவசியம் எதுவுமே இல்லாதது ஒரு 100 ஏக்கர் 100 கோடி இருக்கிற 40 ஏக்கர் சொத்தை வெறும் 2 கோடிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பைசா கொடுக்கல கோவிலுக்கு. இந்த கோவில் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சிவனுடைய கோவில், சிவபெருமான் இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலில் இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் நான் ஊர்க்காரர்கள்லாம் பேசி கொஞ்சம் நீங்கள் வாங்க, கோவிலை நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுங்க, சிவராத்திரி பண்ணுங்க அப்படி சொன்னேன். கேட்டாங்களா கேட்கலையான்னு தெரியல. சிவராத்திரி வந்தபோது நான் போனேன் அந்த கோயிலுக்கு. யாரும் போகல, நான் போனேன் சிவராத்திரி அன்றைக்கி. போனால் கோலாகலமாக அந்த ஊர் ஜெகஜோதியாக எல்லாரும் பாட்டென்ன கூத்தென்ன சிவனுக்கு அபிஷேகம் என்ன எல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக நடந்துட்டுருக்கு. என்னை பார்த்தோன்னே ஊர்க்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிவனுக்காக தானே நீங்கள் போராடுறீங்க, என்னை எல்லாரும் வரவேற்றாங்க. நான் பயந்துன்னு தான் போனேன். என்ன அப்போ எனக்கு எஸ்கார்ட் கூட இருந்தாங்க, போலீஸ் எஸ்கார்ட் கூட இருந்தாங்க. அவரும் சார் போவானான் சார்னு தான் சொன்னார். அதெல்லாம் என்னங்க பக்தர்கள் இடத்துல நான் என்ன போகிறதுக்கு எனக்கு பயம், நான் போகிறேன். அவர்கள் அடித்தாங்கன்னா அடித்து வாங்கிக்கிறேன், அவரை நல்லதுக்கு தான் நம்ம செய்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் என்னை வரவேற்றாங்க. மாலை போட்டது என்னை கூப்பிட்டு பரிவட்டம் கட்டி என்னை மரியாதை பண்ணாங்க. மரியாதை பண்ணிவிட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சாமி உள்ளே போய் பூஜை பண்ணுங்க. ஊருக்காரங்க அத்தனை பேரும் சாமி உள்ளே போய் பூஜை. பெரிய மனசு சார் அவங்களுக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, சூத்திரர்கள் தான் அங்கே அதிகம். நான் என்ன சொல்கிறது, அதே மனசு இங்கே வரமாட்டேதே பிராமணர்களுக்கு. பாருங்க, நான் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய மனசான்னு நான் இன்றைக்காக பெரிய மனசு இல்லைன்னு நான் சொன்னேன்னா, இது இப்படி சொல்லும்போது தான் இந்த விஷமம் தானே கூடாதுன்றது. நான் அப்படி என்றைக்குமே சொல்லலையே, யாருக்குமே பெரிய மனசு இல்லைன்னு நான் சொல்லலையே. சொல்ல சார், நான் என்ன பரந்த மனப்பான்மை எல்லாருக்குமே, யாருக்கு மக்கள் அதை பார்க்கல. அதுதான் நல்ல குணம். இந்த நல்ல குணம் எல்லாருக்கும் வரணுன்றது தான் ஆன்மீகம் சொல்றது. எல்லாருக்குமே வரணும். அது நான் பிராமணருக்கு மட்டும் வரணும்னு சொல்ல இல்லை. நரசிம்மன் அவர்கள் மனசுல என்ன இருக்கு, கதையை கேளுங்க. இந்த கதையில் நடந்தது சொல்றேன். அவர்கள் உள்ள போகும்போது நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன், அது கருவறைக்கு உள்ள போகிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை. நான் சொன்னது அவங்களுக்கு, அது அர்ச்சகர் மட்டும்தான் உள்ளே போகணும், நான் போகக்கூடாது. மேலும் நான் ஒரு வைஷ்ணவன், ஒரு சைவ கோவிலுக்குள்ளே நான் போவது தவறு, அது வேறு சம்பிரதாயம். உங்களுடைய நலநிலை அக்கறை உடையவன்றதில் உங்களுடைய பாசத்தை நான் ஏற்கிறேன், உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதை தாண்டுவதற்கான உரிமை எனக்கு சாஸ்திரம் கொடுக்கவில்லை. அது சிவனுடைய கோவிலாக இருந்தாலும், நான் வைஷ்ணவன் தானே, சிவன் கோவில் நான் உள்ளே போகிறேன், என்ன போகலாம் இல்லையா, நான் பிராமணன் தானே, நானும் போகலாம் இல்லையா. நான் போகாததுக்கு காரணம் யார் தெரியுமா, யாருமே கிடையாது, என்னுடைய கண்ட்ரோல் தான். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமா வேண்டாம், எல்லாமே அர்ச்சகராக தான் இருக்காங்க. எல்லாம் அவரவர் கோவில் அவரவர். திருப்பி பாருங்க, அவரவர்ன்றீங்களா, அங்கதான் இடிக்குது. அவரவர் எந்தெந்த காண்டாண்டு காலங்களாக எந்தெந்த கோவிலே அவரவர்கள் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்களோ அந்தந்த இடத்துல அவரவர்கள் தான் செய்யணும், மாற்றவே முடியாது. ஸ்ரீரங்க கோவில்ல பிராமணர்கள் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, அங்கேயும் அனைத்து சாதியினர் அங்க போக கூடாது. அப்படிதான் சாஸ்திரம், அந்த விதிகள் அப்படித்தாங்க இருக்கு. பெருமாள் கோச்சிப்பாறை இந்த ஊர்ல இல்ல, பெருமாள் கோச்சிப்பாறை எதுக்காக, சாஸ்திர விதி அப்படி, பெருமாள் வகுத்த சாஸ்திர விதி. பெருமாள் வகுத்த. இப்போ நம்ம நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு, அதை மீறினா யாரு கோச்சிக்கணும், எதுக்கு கோச்சிக்கணும்? சட்டம்ன்றது மக்கள் ஏத்துக்கிட்டு நீங்களா போட்டது. அதே போல விதி, இது சாஸ்திரமும் விதி தான், அதுவும் சட்டம் தான். அது நாங்க ஏத்துன்னு இருக்கோம். ஏத்துக்கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடம் அது. அங்க வேறு இப்போ வேற்று மதத்தவர் அங்க பேச முடியுமா? நான் ஒரு இஸ்லாமிய இந்து மதம் பேஸ் பண்ணி தான் சார் நான் கேட்கறேன். எந்த மதத்தை, எல்லா மதத்தையும் தான் பேசணும், ஏன் இந்து மதத்தை மட்டும் தனியா பேசணும்?
அப்போ இஸ்லாமியர்கள் உள்ள வழிபடவில்லை, அர்ச்சனை பண்ணவில்லாமா? அதுக்கு நான் வரேன், அதுக்கும் தனியாக வரேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மசூதிக்கு போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் சொல்ல முடியாதோ, அதே போல் ஒரு கோவிலுக்கு போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஏன்னாக்க ஒத்த கருத்தை உள்ளவர்கள் அந்த அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான இடம் அது. வீர சோழபுரம் சிவன் கோயிலுக்குள்ளே நான் போகலாம், போக முடியாது, நான் போகக்கூடாதுன்னு இருக்குது, நான் போகல. எப்படி நான் என்ன சுய கட்டுப்பாடோடு நான் போகக்கூடாதுன்னு விதியை மீறினனோ, நாட்டில் சட்டம் சொல்லலைல்ல, ஊரில் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கல்ல, நான் போகலான்னு சொல்கிறதுல எனக்கு எத்தனை இருக்குது. ஆனால் சாஸ்திரத்தை மதிக்கிறவன் நான். இங்கே என்ன இடிக்குதுன்னா அது உங்களோட தனிப்பட்ட முடிவு சார், உங்களோட முடிஞ்சிடும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அர்த்தம். திருப்பி வந்தவங்க கருவறைக்குள்ளே போய் என்ன பண்ண போறீங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நானும் கேட்குறேன், அப்போ எல்லாரும் அனுப்பிச்சிடலாமே. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, எதுக்கு உள்ளே போகணும்? அர்ச்சகர்கள் எது சார் உள்ள போகிறாங்க? அர்ச்சகர்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகிறாங்க, பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், அவங்க பரம்பரையாக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் என்னோட குழந்தைங்க தானே சார், அதெல்லாம் யாருமே சந்தேகம் இல்லை. கரெக்ட் தான். பெருமாள் எங்கேயுமே கிளைம் பண்ணலை, என்ன நீங்கள் தான் அர்ச்சனை பண்ண அப்படி கிளைம் பண்ணியிருக்காரு. அவருக்கு உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது சார். கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான், கண்ணில் பார்க்குற விஷயம் கிடையாது. இருங்க, சாஸ்திரம்ன்றது தான் பெருமாள் சொன்ன வாக்கு. ஆகமங்களும் வேதங்களும் தான் பெருமாள் சொன்ன வாக்கு. பெருமாள் நேரா சொன்னார்னா நேரா சொல்லல சார். என் பேர் வச்சு இன்னொருத்தரோட புக்கு போட முடியும் சார். அப்படின்னா பெருமாள் சொன்னதா சொல்றீங்களே, அவர் அதுதான் சொல்றேனே. நீங்க ஏத்துக்கலையா? இந்த கோயிலுக்கு வராதீங்க, நீங்க ஒரு கோயில் கட்டுங்க, அங்க பண்ணுங்க. இந்த கடவுள் மேல சந்தேகிக்கல சார், உள்ள ஒரு தரப்பு மட்டும் அர்ச்சனை பண்றாங்க. திருப்பி அதையே சொல்றீங்களா? நீ சட்டவிரோதமா பேச முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அயோத்தியா எடுத்துங்க. அயோத்தியா ராமர் கோவிலுடைய இது பிரதிஷ்டை இப்போ தான் நடந்தது. அங்கே வந்து பிராமணர் அல்லாத பிரதமர் போனார் உள்ள. அங்கே போனார், ஏன் போறார் அப்படின்னு கேட்டாக்க அங்கே அந்த சம்பிரதாயத்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், போனார்கள். இந்த சம்பிரதாயத்துப்படி அது உள்ளே இல்லை, அலவுட் இல்லை, போகலை. இந்த சம்பிரதாயத்துப்படியும் கூட நான் பிராமணனாக இருக்கனால ஸ்ரீரங்க கருவறை உள்ள என்னால் போக முடியாது, போகக்கூடாது. போனால் தடுப்பேன். எங்கள் அப்பா போனால் தடுப்பேன். தடுக்கணும். உரிமை இல்லாத இடத்துல போகக்கூடாது. பெருமாளை தடுக்க முடியுமா? பெருமாளை யாருக்கு தடுக்கணும்? துலுக்க நாச்சியார் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸ்ரீரங்கத்தில் துலுக்க நாச்சியார்ன்றவர் ஒரு இஸ்லாமிய பெண். அர்ச்சகர்கள் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்க சார். பெருமாளை வகுத்த ஒரு விஷயம்னு சொல்றீங்க சார், ஓகேங்களா? அவங்கள உள்ள விட மாட்டேன் சொல்றீங்க, அனைத்து சாதின அந்த விஷயத்தையும் உள்ள விட மாட்டேன்றீங்க. ஆனா ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு பெருமாள் தன்னோட பக்கத்தில் இடம் கொடுத்துருக்காரு. துலுக்க நாச்சியார்ன்றது ஒரு பக்தர். ராமானுஜருக்கும் இடம் கொடுத்துருக்கோம், நம்மாழ்வாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் தான் இடம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கருவறை கிடையாது. ஆனால் அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது. துலுக்க நாச்சியாரும் இஸ்லாமியர் கிடையாது. எப்போ அவர்கள் பெருமாளை ஏற்றுக்கொண்டு பெருமாள் பின்னாடி வந்து பெருமாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அப்போ அவர் வைஷ்ணவ பக்தன், வைஷ்ணவனாக ஆகிறார். வைஷ்ணவனாக ஆன பிறகு அவர்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. வைஷ்ணவனாக நீ முதல்ல ஆன பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வைஷ்ணவனாக ஆனதற்கு ப்ரூஃப் அவங்க, அதை ஏற்றுக்கொண்ட பெரிய மனசுக்கு எங்களுடைய ப்ரூஃப். அது அங்கே ஏற்பாடு பண்ணது ஒரு ராமானுஜருடைய கட்டளையினாலே ஏற்படப்பட்டது. உலகத்திலேயே வேற எங்கேயுமே 7 பிரகாரங்கள் கொண்ட கோவிலே கிடையாது, ஸ்ரீரங்கம் தான். அந்த கோவிலில் 2ஆம் பிராகாரத்திலே ஒரு துலுக்க நாச்சியாருக்கு ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க. அந்த சன்னதியும் ஒரு ஓவியத்திலே தான் வரைந்திருக்கிறது, அங்கே ஒரு விக்கிரகம் இல்லை. இது இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்க இது எங்கள் ஆச்சாரியன் ஏற்றுக்கொண்டது, ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்போ நானே ஆச்சாரியன், நான் சொல்கிறதெல்லாம் ஆச்சாரியன் ஆகிட்டா ஆளுக்கு யார் தடி எடுத்தவன் தாண்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களெல்லாம் கோவிலிலே எவ்வளவு தூரத்துக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள்ன்றது நமக்கு அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த ஒரு பிவி நாச்சியார் என்று சொல்லப்படுகிற துலுக்க நாச்சியார் உள்ளே விட்டுட்டான்றதுனால நான் எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டா அவன் வந்து அவனுடைய குரானை வச்சுன்னு படிப்பானா, இல்லை பைபிள் வச்சு படிப்பானா? எங்கள் கோயிலில் பைபிள் வச்சு குரான் வச்சு படிச்சுருக்காங்களாங்க. அவருக்கும் வேத முறைப்படி தான் எல்லாம் நடக்கும். வேதத்துக்கு உட்பட்டு தான் அவர் இருக்கணும். அங்கே வந்து கூட அங்கே போய் வேற வார்த்தை சொல்லக்கூடாது. நாராயணான்னு சொன்னால் தான் அங்கே இடம், இல்லைன்னா இடம் கிடையாது. கோவிலுக்குள்ளே என்ன அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்ன நடக்கிறதோ அதை மட்டும்தான் ஏற்றுக்க முடியும். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை விட்டுருங்க சார், அவங்க உள்ள கோடை பற்றி பேசவே இல்லை சார். சூத்திரர்களை பற்றி பேசலாம் சார். சூத்திரத்துக்கு என்ன ப்ராப்ளம்? மார்க்கம் தானே அவங்களும் என்ன ப்ராப்ளம்? அர்ச்சனைக்கு எல்லாமே சார் திருப்பி அதையே சொல்றீங்களேங்க. அதுதானே பிரச்சனை, அதை பற்றி சார் பேசுறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் போக முடியாது. இப்போ நான் என்னவாகணும் ஃபியூச்சரில் அப்படின்றத நான் முடிவு பண்ணணும், என்னோட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு இது என்ன அர்ச்சகனாகணும்னு தோணுது சார், கடவுள் கூட நான் இருக்கணும்னு தோணுது சார். அது என்ன தப்பு ஒரு மனுஷனுக்கு? எல்லாருக்கும் தோன்றவங்களுக்கு. எனக்கும் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு தோன்றுறது, எனக்கும் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு தோன்றுறது, எனக்கும் தான் ஐஏஎஸ் படித்து நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு தோன்றுறது. படிச்சு எல்லாம் இதுலேயே இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லேயே உட்காந்துட்டு இந்த கட்டுப்பட்டு இதுதான் பிரச்சனை. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி வார்த்தைக்குள்ள உட்கார்ந்து அடுத்தவன் என்ன சொல்கிறான்றத குறையை கண்டுபிடிக்கிறது. இதுதான் இந்த குணத்தை மாற்றணும் நம்ம. இந்த கால தலைமுறை என்னன்னா கடவுளே வந்து சொன்னாலும் அது பகுத்தறியும், கண்ணை மூடி நம்ப மாட்டோம். அதெல்லாம் தப்பு. அதனால தான் பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் ப்ராப்ளம். ஏன் இந்த காலத்துக்கு இளைஞர்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? இன்றைக்கி விவாகரத்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்
காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் நான் நினைத்தது தப்பு, நீ சொன்னால் கேட்க மாட்டேன், பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டேன், இப்படிங்கிற புத்தி இன்றைக்கி வந்ததுனால தான் நாடு இன்றைக்கி குட்டிச்சவராக போய். பெரியவங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு சூசைட் பண்ண கப்பலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுவும் நினைவுக்கு வரும். ரெண்டு பக்கம் பேசணும்ல சார், ஒரு பக்கம் மட்டும் பேசினா எப்படி? ஓகே சார், கடவுள் அப்படின்றது பொது மொழியை குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் சார். கடவுளுக்கு எந்த மொழியில் மந்திரம் சொன்னாலும் கேட்கும் தானே சார்? சரி, ஓகே. சமஸ்கிருதத்தில் மட்டும் பெரும்பாலான மந்திரங்கள் சொல்லப்பட்டு அதுக்கு காரணம் என்ன? தமிழ் கடவுள்லாம் முருகனை பார்க்குறோம், சிவபெருமானையும் நம்ம தமிழுக்கான அடையாளமாக பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கோயில்களில் கூட தமிழில் மந்திரம் ஒழிக்கிறத காட்டிலும் அதிகமாக சமஸ்கிருதம் ஒழிக்குது சார். இதை பற்றி உங்களோட கருத்து சார்? சமஸ்கிருதத்தில் வேதம் இருக்குது. இந்த கௌமார சம்பிரதாயம் என்று சொல்கிற முருக சம்பிரதாயமும் வேதத்தை ஏற்றுக்கொண்ட சம்பிரதாயம். வேதத்தில் தான் இந்த மாதிரியான கர்மாக்களை எப்படி செய்யணும்னு எழுதியிருக்கு. அதன்படி தான் அந்த காலத்தில் கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் கோவில் கட்டப்பட்டது தான் அதெல்லாம் ஆகம முறைப்படியும் வேத முறைப்படியும் கட்டினால வேதத்தில் சொல்லியிருக்கிற மந்திரங்களை வைத்தே அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரையில் அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டுறீங்கன்னாக்க அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. உங்கள் இஷ்டம் அது. அதுக்கு நீங்கள் எதில் எந்த பாஷையில் வேணால் நீங்கள் கன்னடாலையும் வச்சுக்கோங்க, தமிழ்லையும் வச்சுக்கோங்க, மலையாளத்தில் வச்சுக்கோங்க, எதில் வேணால் வச்சுக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கடவுளுக்கு புரியாத பாஷைன்னா பாஷையெல்லாம் படைச்சதே அவன் தான். அவனுக்கு புரியாமல் எப்படி போகும்? எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களையும் படைச்சதே அவன் தானே. நீங்கள் பேசுகிற பேச்சு மட்டும் அவன் படைக்கலையான்னு? எல்லாமே படைச்சது அவன் தான். ஆனால் வேதத்தை ஒத்துக்கொண்டவர்கள் திருப்பியும் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேதத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் வேதத்தில் சொன்ன நெறிப்படி நாம் வாழ வேண்டும். ஏற்றுக்கலன்னா நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்காதவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் மாற வேண்டும்னு சொல்லக்கூடாது. நீயே உங்கள் வீட்டில் இப்படி பூஜை பண்ணுற, நீயே இந்த கோவிலில் இத்தனை நாளாக இவ்வளோ பண்ணுற, நீ தமிழில் பண்ணால் பெருமாள் கேட்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தமிழுக்கு இணையான இடம் கொடுத்துருக்கு. எங்களுக்கு ஒரு கண்ணு சமஸ்கிருதம்னா ஒரு கண்ணு தமிழ். சரியா? இது ரெண்டு உபய வேதாந்தின்னு நாங்கள் எங்களை சொல்லிக்கிறோம். ஏன்னா பெருமாள் வீதி புறப்பாடும் பொழுது வெளியில் வந்து இப்போ வீதி உலா வரும்போது பெருமாளுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்தம் தமிழ், பெருமாளுக்கு பின்னாடி சமஸ்கிருத வேதம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தமிழினுடைய இனிமையை கேட்டு பெருமாள் தமிழுக்கு பின்னே செல்கிறார். பெருமானை தேடிக்கொண்டு வேதம் பெருமானுக்கு பின்னே செல்கிறது. இதுதான் எங்களுடைய சம்பிரதாயம். கேட்க நல்லா இருக்கு, பட் ப்ராக்டிக்கலாக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பெருமாளுக்கு ஓகே, எல்லா கடவுளும் சும்மா அப்படியே ப்ராக்டிக்கலான்னு கிண்டலாக பேசினா போருமா? இதை பாருங்க, ஒரு அளவுக்கு நையாண்டி நக்கல் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே போனான்னா அது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது டேரெக்டாக ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? குத்தம் சொல்லணும்னா குத்தம் சார், இதுவரை டேரெக்டாக சொல்ல முடியாது சார். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க, அத்தியன உற்சவம் நடந்தது 22 நாள். எந்த கோயிலையும் உற்சவம் கிடையாது. 22 நாளும் பெருமாளுக்கு திவ்ய பிரபந்தம் தான் முக்கியம். அரையர் சேவை, இயல் இசை நாடகம் 3 நடக்கும். அங்கே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். நீங்கள் ஒருத்தலாம் எல்லாரும் ஊருக்கு வந்து பாருங்க. இவ்வளோ பர்ஃபெக்டாக இது நடக்குதுன்னா அப்புறம் எதுக்காக வடகலை தென்கலை பிரச்சனை ஒரு வருஷமா? அது வேறு அதுக்கு இதுக்கு சம்மந்தம். தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா சார்? தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.